ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பு தந்தையே, உங்கள் குழந்தையாகி உங்க நேரடி பாலனையில் இருக்கும் ஆத்மா நான். ஆத்மாவாகிய நான் சுயம் தன்னைத்தானே உணர்கிற விசித்திரமான பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். என் ஆத்மா சகோதர மனப்பான்மையில் இருக்க தேக உணர்வை அகற்றுகிறேன். பந்தனத்தின் பாதையில் வந்தவனாக இருந்த நான் அந்த பந்தனங்களை அறுக்கும் இறுதி சமயமாக உணர்கிறேன். எனது பார்வை, நினைவு, வார்த்தைகள் அனைத்தும் இப்போது பாபா நினைவோடு இணைந்துள்ளன. என் தந்தை எனக்கு மன்மனாபவ் என்ற ஒரு அழிவற்ற மந்திரத்தை வழங்கியுள்ளார். நான் உள்நோக்கமுடையவன், அகம் நோக்கிப் பயணிக்கும் ஆத்மா. ஆதமா, ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் இந்த நினைவு பயணம் ஒரு தவமாக இருக்கிறது. என் பாவங்களை பஸ்பமாக்கும் யோக அக்கினியில் தினமும் தீவிரமாக பயிற்சி செய்கின்றேன். சங்கம யுகத்தின் ஒரு நொடியின் மதிப்பை உணரும்போது நான் நேரத்தை மிகப்பெரிய பொக்கிஷமாக காப்பாற்றுகிறேன். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தினமும் என் செயல்களின் கணக்கை பார்க்கிறேன். அதுவே என் வெற்றி. இந்த பிறவி எனது பரிசுத்தமான மறுபிறப்பு நிலையாகவே ஆகியுள்ளது. சக்திகளும் விழிப்பும் அதிகரிக்கின்றன. உள்ளத்திலிருந்து தேவையான சக்திகளை இயக்குகிறேன். ஆன்மீக நிலையை கர்மாதீத் நிலையில் நிறுத்துகிறேன். உணவிலும் நடைமுறையிலும் சதோ பிரதான குணங்களே பெருகுகின்றன. ஒவ்வொரு சிந்தனையும் பாபா கூறும் ஸ்ரீமத்துக்கு ஏற்ப இருக்க பழக்கம் கொள்கின்றேன். எப்பொழுதும் யோக யுக்த இருக்கையில் அமர்ந்தது யோக பலத்தின் அனுபவம் மூலம் வெற்றியடைகின்றேன். ஒவ்வொரு கணமும் ஒரு பிரமாணமான தர்மத்தை பிரதிபலிக்கிறது. சதா தூய்மையாக இருந்து இனிமையான சத்யுகத்திற்கு செல்லத் தயாராகின்றேன். எனது பயணம் இறுதி கட்டத்தை எட்டுகின்றது. என்னை சத்தியத்திற்கு அர்ப்பணித்திருக்கும் பாபாவின் குழந்தையாக பார்க்கின்றேன். இப்போது காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் எரிக்கும் ஆன்மீக சூரியனாகனாக மாறுகின்றேன். பாபா எனக்கு கொடுத்துள்ள வரதானங்களை நினைத்து நான் பக்தியிலிருந்து ஞானத்தில் நிலை பெற்றதை உணர்கின்றேன். என் வாழ்வு யோக யுக்தமானதும் சுகானுபவத்துடன் நிரம்பியதுமானதாக மாறியுள்ளது. பரம அமைதி எனது பயணத்தின் இறுதி இலக்கு. பரம வெற்றியின் நிலையாகும். இனிமை நிரம்பிய எனது ஆன்மீக சாதனையில் பாபாவின் நினைவில், தூய்மையின் வெளிச்சத்தில், ஞானத்தின் ஆழத்தில் சக்தியின் துணை கொண்டு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரம்ப பரம அமைதியின் இலக்கை எளிதில் அடைந்திருக்கின்றேன். சிவதந்தைக்கு நன்றி. நல்லது.